கண்ணு பச்சையா இருப்பாங்களா? பண ஓலை குறுத்தோலை இருக்கும் பாருங்க. ஆமா, அது மாதிரி ரொம்ப இலசா இருப்பாங்க. சைடுல பூ கூட இருக்கு, நன்மையா இருக்கும். ஆமா சரி. இரண்டான மாதத்தை இடையில சிரித்திருக்கும். அது அந்த காலத்துல தான் பார்க்கலாம். சரி, இப்ப தெரியுமா? உண்மைதான். இப்ப என்ன தெரியாது. ஏன்னா ஒரு சீனி சங்க வாங்கி மேல ஒரு ஓட்ட செய்து 2 ஓட்டை அப்படி போறது. அதுக்கு மேல நைட்டி. இப்ப பதற்றியும் அதான். இந்த கொசு பிடிக்காம இருக்குது, அது போட்டு. அப்படியா? அது இரண்டான மாதம். மூன்றான மாதத்திலே முத்துநிற மேனி ஆனாய். முத்துநிற மேனி என்று சொன்னால் என்ன? கர்ப்பமாகி 3 மாதமாக இருக்கும்போது சரி, பெண்கள் எல்லாம் வேலையை முடிச்சுக்கிட்டு அப்படியே நிறைய முடிச்சுக்கிட்டு அப்படியே ஓய்வு எடுத்துட்டு நிற்பாங்க. சூரியனுடைய ஒளிக்கதிர் இந்த அம்மாவுடைய முகத்திலே படும்போது வியர்வை துளிகள் அப்படி முத்து முத்தாக அப்படியே ரிஃப்ளெக்ஷன் அடிக்குமா. இப்ப ஒரு பிள்ளைகளுக்கும் வேலை வராது. ஏன்? எந்த பிள்ளை பார்த்திருந்தாலும் 1வது மாசம் ஆன உடனே ஆஸ்பத்திரியில போய் 10 மாசம் படுத்துக்கலாம். ஆமா, கட்டில் ஒடிஞ்சாலும் கீழே இறங்குறது கிடையாது. டாக்டர் தெரியுமா, உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு. ஆமா ஆமா, உடம்புல பிளட் கிடையாது. ஒரு 2 குடம் பிளட் அடைக்கணும். பிளட் அடைக்கணும். ஆமா, 2 குடம். ஆமா, இந்த நிறைய புல்புலாம் சாப்பிடணும். அப்பதான் ஆமா. அது என்னது? முன்னால நூல்ல கடையில கட்டி தொங்க விட்டுருப்பா. இப்ப வரைக்குள்ள வச்சிருக்கேன். தண்ணே அண்ணே, அது பில்பிள் இல்ல, ஆப்பிள். ஆப்பிள் APPLE ஆப்பிள். அது நிறைய படிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு இந்த பேக்கரியில இருக்குல்ல சோப்பா. ஆமா, இந்த கத்தி எடுத்து வச்சாங்களே. ஆமா அண்ணே, அது அல்வா. அல்வா இந்த கீழே நான் சொன்னேன் அல்வா. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்பதான் குழந்தைன்னா கருப்பா இருக்க வேண்டிய குழந்தை சோப்பா பழக்கம். அதாவது லேகம் இல்லாம ஒரு நாள் இந்த அவங்க அம்மா என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன? இந்த கழிவு ஆயும் அந்த குங்குமப்பூ எடுத்து கலக்கிட்டா இல்லையா, கழிவு ஆகி விடுமா. அப்படி வந்த பிள்ளைதான் அந்த பிள்ளைதான் இந்த பிள்ளை. அப்படியா? அது 3ஆம் மாதத்தை முத்து நிறம் மேனியானா. சரி, 4ஆம் மாதத்திலே அவன் நடந்தால் உடலானது மெலியுமா. 5ஆம் மாதத்திலே அறவையறு சூழாக இருப்பார்கள். எங்க போயிருக்கோம் அண்ணே, அவகிட்ட தான் இருக்கும். அக்கம் பக்கத்து பெண்கள் அறியக்கூடிய மாதம் 5ஆம் மாதம். என்ன என்ன? இந்த அண்ணாச்சில எதுக்கு 5 மாசம். யாரு? ஆமா, இப்பதான் மனைவியா? அது உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்து வீட்டுல அவருக்கே தெரியாது, உனக்கு தெரியும். இல்ல, அவருக்கு தெரிஞ்சுதான் எனக்கு போன் பண்ணாரு. 5ஆம் மாதத்திலே அசரார்கள் அறியக்கூடிய மாதம். 6ஆம் மாதத்திலே அவள் அங்கமெல்லாம் தங்க நிறமாக இருக்கிறாய். 7ஆம் மாதத்திலே எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார். இருந்தால் எழுத முடியாது, எழுமனா இருக்க முடியாது. சாதாரண சிறப்பு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. வந்து இடி விழுந்தவரை இருப்பாங்க. எழுப்படல ஒரு குழந்தை போட்டு 2 கையை ஓடிட்டு அங்கங்கே பார்ப்பாங்க. யாராவது சப்போர்ட் கிரேஸா தூக்கி பார்க்கலாம். அதான் இப்ப எல்லா கோயிலையும் சேர் போட்டு கொடுத்துருது. ஆமா, இருந்துகிட்டு எழுப்ப முடியாது. ஆமா, 8ஆம் மாதத்திலே திட்டுமுட்டாய் வருகிறம்பாய். கருவானது உருவாகி பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற காலம் அது. 9ஆம் மாதத்திலே உடையவரே தஞ்சமன்பாய். 2வது தெய்வங்களெல்லாம் புதுவாக எண்ணிக்கொள்வார் ஒரு கர்ப்பிணி பெண்கள். அவங்க குல தெய்வங்களுக்கு நேர்ச்சி போடுவாங்க. 10 மாதம் இருக்கின்ற போது அம்மாவுக்கு கர்ப்ப வேதனை வருகிறது. தன் கணவனை பார்த்து சொன்னாள், என்னங்க என்னமா ஏன் ஏங்குற? என் பிராணநாதா, பிராணம் வாங்காம சொல்லு. என் அத்தா, நான் செத்தேன். இது எந்த மாசம்? இது பிப்ரவரி மாசம். ஏ மனுஷா, எனக்கு 10 மாசம் ஆகிறது. ஏன் 10 மாசம் ஆச்சு? கர்ப்பமா இருக்கிறீங்க. நீ கர்ப்பமா இருக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சீக்கிரம் ஒரு மருத்துவத்தை அழைத்து வாருங்கள். இவ்வளவு தானே இது சொல்ல வேண்டியதானே? பிராணம் வாங்கு, அக்கா செத்தான்னு கூட்டாச்சுன்னா பாசமா கூப்பிட்ட மனுஷா. பேசலாம் எனக்கு தெரியாம இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. யாருங்க என்ன ஒரு மருத்துவத்தை அழைப்பாருங்க. இதோ சென்று அழைத்து வருகின்றோம். மருத்துவத்தை அழைப்பதற்கு தூதுவன் புறப்பட்டு வருகின்றான். சரி, கட்சிகளை வருதி கட்டி கருங்கட்சி தொங்கலிட்டான். செருப்பு மாட்டி கையிலேயே பிறப்பெடுத்தான். ஆயத்துறை சாயங்கல்ல அமுது சம்பா நிலங்கெடுத்தான். கட்சியை மருதி கட்டி கருங்கட்சி தொங்கலிட்டு காலையை செருப்பு மாட்டி கைவேற்றில் பிறமெடுத்து ஆயத்துறை சாயக்கல்ல அமுது சம்பா நிலங்கெடுத்தா. அவன் இஞ்சி தொட்ட எரிச்சு தொட்டங்கள் எல்லாம் திறந்து குத்துக்கல்ல மேல நின்று கூப்பிட்டான் 3 சத்தம். அம்மா மருந்துவோ, ஏப்போ மருந்துவோ. யாரப்பாரு? நான் பெரிய ஒரு குண்டுக்குள்ள நின்று கூப்பிடுறேன். யாரு? நான் தான் தூதுவேன். ஊதுவனா? ஊதுவனா கிளவி செத்து கிளவி அவங்க போட்டிருக்கேன். ஊதுவனா எங்க நின்று சத்தம் போடுறா? குத்துக்கல்ல மேல நிக்கிறேன். கல்ல விட்டு கீழே இறங்கி வாப்பா. இறங்க முடியாது. சித்து சித்து நான் இல்ல நிக்குது. நான் என்ன பண்றேன்? நாயா நிக்குது.
வலிக்குது பிறக்கிறதா ஒன்று நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படிடா சிரிக்கும்? அது சில நாய்கள் விரட்டி இறங்கும்போது சில நாய்கள் ஒரு சைஸா சிரிக்கும். அப்படியா? பயந்து பேரா எல்லாம் நம்ம வீட்டு நாதான். பக்த குருவுக்கு ஒரு வைக்க அடைத்து இசைக்கின்ற நாணயத்தில் பொங்கலிட வரக்கூடிய பக்தர்கள் உடனடியாக வந்து காலதாமதம் செய்யாதை பொங்கல் வழிபாட்டை நடத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காட்டுவிளை இசைக்கிய மக்கள் திருவிழாவை முன்னிட்டு பொங்கலிடக்கூடிய பக்தர்கள் பெண்மணிமார்கள் உடனடியாக வந்து பொங்கல் வழிபாட்டினை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியாகவே மருத்துவ வீட்டுக்கு வருகின்றான். பேரா என்ன? அவனுக்கு எந்த ஊரு? எனக்கு சோழநாடு. சோழநாடு. எதுக்கு வந்திருக்கிறப்பா? உங்க கூட்டிட்டு போறேன். இந்த வயசுல நான் உனக்கு எதுக்குடா? எனக்கு இருந்து உனக்கு எண்பது கலத்துக்கள் ஆசைப்படும். நீ தானடா சொன்ன இப்போ இந்த பால் வந்து பிரசவம் பார்த்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யாருக்கு? எங்க மகாராணிக்கு. உங்க மகாராணி யாரு? சத்யமா தேவி. அப்படியா? நான் இருக்கிற அம்மா கொஞ்ச நாள் இல்லைன்னு இருந்தாங்க. எது இல்லைன்னு? குழந்தை இல்லைன்னு இருந்தாங்க. ஆமா, அப்படி விவரமா சொல்லி நீ குறிப்பு பார்க்க பேசுறேன். இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்க. ஆமா, அதில் நான் பிரசவம் பார்க்க வர வேண்டுமா? உடனே வரணும். பேரா எந்த ஊரு சொன்னா? சோழநாடு. நான் வரமாட்டேன். பேராண்டி இதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு நான் ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க போயிருந்தேன். குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரம் ஆச்சு. என் தலையெல்லாம் காய்ந்து விட்டது. தலைக்கு என்ன கேட்டேனப்பா கேட்டேனப்பா ஒரு அம்மாவுக்கு நான் பிரசவம் பார்க்க போயிருந்தேன்னா தலையெல்லாம் காய்ந்து விட்டது. தலைக்கு எண்ணெய் கேட்டேனப்பா தலைக்கு எண்ணெய் தந்தா இல்ல. உடுத்து மாத்த உடை கேட்டேன் உடுத்து செய்தி தந்தா இல்ல. பேரா தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதானே. நான் உன்னோட வர வேண்டுமானால் அதாவது கூறி கொத்து பேசில்லாமல் உன் கூட நான் நடைபெற மாட்டேன். கூறி வச்சதான் இருந்துட்டு. ஆமா, இந்த பாரு பாட்டி உனக்கு ஓய்வு வச்சு கொடுத்தானே பேரா ஒரு களஞ்சியா? இவ்வளவு விலைவாசி தெரியாத பையனா இருக்கிறீ. ஒரு களஞ்சி என்பது எனக்கு ஒன்றுக்குமே தெரியாது. உடனே சொல்கிறான், உனக்கு ஒரு களஞ்சி நீ வராவிட்டால் சரி 2 களஞ்சி பொண்ணுந்தாரே 2 மருத்துவமனை 2 களஞ்சி பொண்ணுந்தாரே 2 மருத்துவமனை 2 களஞ்சி பொண்ணுதா 2